பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. அங்கிள் எனக்கு தாங்க. ருத்ரா, நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் இங்க ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே ரங்கீலா, நாங்க 3 பேரும் இங்க பக்கத்துல தான் இருப்போம், சரியா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். கொஞ்சம் இங்க பாருங்கப்பா. தேடுறது ருத்ரா, ருத்ரா, நீதானப்பா ருத்ரா? ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ப்பா. நாங்க ரொம்ப நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்திருக்கோம்ப்பா. நீங்க யாரு? நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்னோட பையன் அந்த கேவ் பக்கமா போனான்பா. ஆனா தெரியாம உள்ள மாட்டிக்கிட்டான். என்ன? நாங்க அவனை வெளியே கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவனை காப்பாத்த முடியல. எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவல்ல? ப்ளீஸ் நீங்க அழுவுறத நிறுத்துங்க. உங்க பையனை கண்டிப்பா நான் கேவ்ல இருந்து காப்பாத்துவேன். என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அந்த இடம் ரொம்ப தூரத்துல இருக்குப்பா, எங்களால வர முடியாது. அப்படியே நான் உங்களை கூட்டிட்டு போனாலும் எங்களால நீங்க போறது லேட் ஆயிடும். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா. நீங்க கவலைப்படாதீங்க. சிபாய்ஸ்கா அப்பியரோ. பயப்படாதீங்க, இது எங்களோட ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் இதோட முதுகுல உட்கார்ந்துக்கோங்க. எங்களுக்கு கேவோட டைரக்ஷனை சொல்லுங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த பசங்களை 2 நிமிஷத்துக்கு தனியா விட முடியலையே. நில்லுங்க. இப்ப எங்க தான் போறீங்க? நாங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம் ரங்கீலா, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நில்லுங்க. அந்த கேவ் எங்க இருக்கு சார்? இன்னும் கொஞ்சம் தூரத்துல அது வந்துருப்பா. அதுவும் அந்த மவுண்டன் கிட்ட நம்ம கீழே இறங்கிடலாம். அதுவும் இருக்கும் கோகை, அந்த மலை மேல பாருங்க. மைரா, வருண், இவங்க யாரு? நாம எதுக்காக இவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம்? ஏதாவது சொல்லுங்கப்பா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும், நல்லது பண்ணா நல்லதே நடக்கும், நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இது சரியா படலையே. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, உன் முன்னாடி ஒரு கேவ் இருக்குல்ல, அதுக்குள்ளதான்ப்பா அவன் போனா. கொஞ்ச நேரத்துக்கு அவன் சத்தம் எங்களுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல சத்தம் வர்றது நின்றுச்சு. இந்த குகையே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா என் மகனோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பாக்குறோம். மோட்டு, மோட்டு, யார் அங்க கத்துறது? உள்ள வர முயற்சி பண்றீங்களா? ஒரு வாட்டி நீங்க என் வயிற்றுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால வெளியில போக முடியாது. முதல்ல நீ யாருன்றது சொல்லு. மறைஞ்சிருந்து எங்களை பயமுறுத்துறியா? தைரியம் இருந்தா வெளியே வந்து எங்களை ஃபேஸ் பண்ணு, இல்லனா நாங்க உள்ள வந்துருவோம். நீ என்ன பார்க்காம இன்னைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிற? நீயா வந்து ஆபத்துல விழும்போது நான் எதுக்காக அதை வேண்டான்னு சொல்லுவேன்?
ருத்ரா மாட்டிக்கிட்டா. இப்போ என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த மிரருக்கு என்ன ஆச்சு? அது பாரு, ஏதோ ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கு. ருத்ரா! ருத்ரா! Ibaiska, Mirar Pustino! Ibaiska, Mirar Breco! மைரா, ரங்கீலா! நான் தான் சொன்னேன்ல, உள்ள வராதீங்க, வந்தா மாட்டிப்பீங்கன்னு. ருத்ரா! ருத்ரா! காப்பாத்து! மாட்டிக்கிட்டியா ருத்ரா, மாட்டிக்கிட்டியா? இனி உன் கதை முடிஞ்சது. பாய் பாய் ருத்ரா, forever. நீ பண்றது பெரிய தப்பு ஷாக்கால். உங்களுக்கு எதுவும் ஆகல? இன்னைக்கு ஒரு புது பிரச்சனையா? நமக்கு என்னைக்கு தான் பிரச்சனையே இல்லாம விடிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல ரங்கிலா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ருத்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பையன் எங்க இருப்பானே தெரியல. மைரா, உள்ள எந்த பையனும் இல்ல. ஷாக்கால் நம்மள முட்டாளாக்கி இங்க நல்லா மாட்டி விட்டுட்டாரு. வா, முன்னாடி போய் பார்க்கலாம். இங்க இருந்து வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். என்ன மிரர் இமேஜ் இது? எல்லாத்தையுமே தலகீழா பண்ணுது. பூதோ, பூதோ, ருத்ரா! ருத்ரா! என்னாச்சு ரங்கிலா? எதுக்காக கத்துனீங்க? ருத்ரா, அந்த மிரருக்குள்ள பூதம் இருக்கு. அது என்ன அடிச்சது. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிரர்ல உண்மையாவே பேய் இருக்கு. Ibaiska, Mirar Breco! ருத்ரா! இங்க 4 பக்கமும் நம்மளோட மிரர் இமேஜஸ் இருக்கு. நாம என்ன மேஜிக் பண்ணாலும் சரி, அது நம்மளையே தான் பாதிக்கும். நம்ம போயிட்டே இருக்கலாம். யாருமே மிரரை கவனிக்காதீங்க. நாம இந்த இடத்தை விட்டு போயாகணும். இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மிரர்ஸ் தான் இருக்கு. இது எந்த மாதிரியான பால்டுன்னு தெரியலையே. அட்லீஸ்ட் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு தெரியலையே.
அட என்ன நடக்குது இங்க? அங்க ஏதோ இருக்கு, வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். இந்த மேஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால ஃபீல் பண்ண முடியுது. மேல பார்க்க கூடாது. என்ன இது? எதுக்காக இது மேல பார்க்க கூடாதுன்னு இருக்கு? அப்படி என்னத மேல இருக்கு? Welcome to the Mirror World. ஏதோ நல்ல வேலை வேகமா கீழே விழல, எனக்கு அடிபடல. மயிரா, நான் உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த மிரர் எல்லாம் நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு? ரங்கீலா, பயப்படுறதால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. நாம தான் இங்க வந்துட்டோம்ல, இந்த இடத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கம் ஆன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன்செட்டுக்கு தான் வந்திருக்கோம். பேலஸ் அங்க இருக்கு பாருங்க. அவனை பிடிங்க. வாட்ச் அவன் திருடிட்டு ஓடுறான். அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. ஏய் வேணா, மத்த தொடாத. ஏய் சொல்றல, ஒழுங்கா இங்க போ. என் பழத்தை கொடுங்க. பண்ணா நல்லதே நடக்கும். திருடா அங்க போயிட்டு இருக்கா. எதுக்கு எங்களை அடிச்சிட்டு இருக்கீங்க? திருட, யாராவது அவனை பிடிங்க. எங்க அவன்? டேய் நில்றா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எதுக்காக எல்லாரும் என்னைய குறிப்பாத்து அடிக்கிறாங்க? இந்த சன்செட்டுக்கு என்ன ஆச்சு? இங்க யாரும் எப்பவும் திருட மாட்டாங்களே. வாங்க பேலஸ் போய் பார்க்கலாம். ருத்ரா, அவங்கள தடுத்து நிறுத்து. அந்த பேர்ட் அவங்க காயப்படுத்த பாக்குறாங்க. நிறுத்துங்க. இவங்க யாரு? சேம் டு சேம் பாக்குறதுக்கு எங்கள மாதிரியா இருக்கீங்க. ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க போல. கெட்டது பண்ணா நல்லது நடக்கும். ருத்ரா, ஷாக்கால் நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவங்களை அனுப்பியிருக்கான் போல. இவங்களை இப்பவே கைது பண்ணிடலாம். அட, கெட்டது பண்ணா நல்லது நடக்கும் இல்ல, நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னை ஷாக்கால் தானே இங்க அனுப்பி வச்சது. இல்ல இல்ல,
எங்களை ஷாக்கால் இங்க அனுப்பல. இது எங்களோட பேலஸ். உங்களை தான் ஷாக்கால் அனுப்பியிருக்கார் போல இருக்கு. எங்க இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப போயிடுங்க. பார்க்க முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு இந்த பேலஸ் உங்களோடதுன்னு சொல்றீங்களா? ருத்ரா, இப்ப இவங்களுக்கு இந்த பேலஸ் யாரோடதுன்னு காட்டு. மைரா, வருண், உங்களோட டூப்ளிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. Ibaiska, Mirar Pustino. நீ என்கிட்ட சண்டை போடுவியா? Come on, fight. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விடணும்னு நினைச்சல? நீங்க எதுக்காக எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாங்க ஒண்ணும் உங்க எதிரிங்க கிடையாது. நாங்க தாத்தாவை பார்க்கணும். இதுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு அவரே முடிவு எடுப்பாரு. நீ தாத்தாவை பார்க்கணுமா? சரி, உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். ருத்ரா, அங்க பாரு, நம்ம தாத்தா இருக்காரு. நம்ம சொல்றத அவர் கண்டிப்பா கேட்பாரு. தாத்தா, இங்க பாருங்க. ஷாக்கால் எங்களோட டூப்ளிகேட்ஸ நம்மள கண்காணிக்கிறதுக்கு இங்க அமைச்சிருக்கான். எதுக்காக நீ அவங்கள கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. நில்லுங்க. தாத்தா, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பார்க்க எங்களை மாதிரியே இருக்கிறவங்க நம்ம பேலஸ்குள்ள புகுந்து ஷாக்கால் எங்களை அனுப்பி இருக்கிறதா எதுக்கு சொல்றாங்க? எது கன்ஃபியூஷன் இருக்கு? எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எல்லாம் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. உங்க 4 பேரையும் ஷாக்கால் தான் அனுப்பி இருக்கா. என் குழந்தைங்களோட மாஸ்க போட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் என் பேலஸ்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. முதல்ல உங்க மாஸ்க கழட்டுங்க. கெட்டது பண்ணா நல்லது நடக்கும். தாத்தா, முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இது ஒண்ணும் மாஸ்க் கிடையாது. என்னுடைய உண்மையான முகம். தெரிஞ்சுக்க டூப்ளிகேட். என்ன விடு. தாத்தா, இவன் ரொம்ப திக்கான மாஸ்க் போட்டிருக்கான் போல இருக்கு. அதை எடுக்கவே முடியல. ஷாக்கால் இவங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்து தான் அனுப்பி இருக்கான். நம்ம கால் சிட்டிய பிடிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்றோம்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆனா தாத்தா, நீங்க எப்பவும் அமைதியா நேர்மையா இருக்கணும்னு சொல்வீங்க. நீங்க எதுக்காக கால் சிட்டிய பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஷாக்கால். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இவங்கள ரூமுக்குள்ள அடைச்சு வைங்க. ஒரு நிமிஷம். இவங்களை இங்க நாம அடைச்சு வச்சோம்னா இவங்க பறந்து போக முயற்சி செய்வாங்க. இதுக்கப்புறம் இவங்க முயற்சி செஞ்சாலும் இவங்களால இங்கிருந்து பறந்து போக முடியாது. இவங்களை கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்ணலாம்னு நாம யோசிப்போம். ருத்ரா, இங்க என்ன நடக்குது? எல்லாருடைய கேரக்டரும் எதுக்காக மாறி இருக்கு? எனக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. நம்ம இப்ப மிரர் வேர்ல்டுக்குள்ள இருக்கோம். இங்க எல்லாமே இருக்கு, ஆனா தலைகீழா இருக்கு. சன்சிட்டியோட நல்லது இங்க கெட்டதா இருக்கு.
நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, மேல பாத்தியா? வெளியில போறதுக்கு இடம் இருக்கு. பறந்து போயிடலாமா? நம்ம எப்படி பறக்கிறது? போலி தாத்தா ஆன்டி மேஜிக் ரே மூலமா நம்மளுடைய பறக்கிற பவர்ஸ பறிச்சிட்டாரு. போலி தாத்தா நம்ம பறக்க கூடாதுன்றதுக்காக மேஜிக் பண்ணிருக்கலாம். ஆனா ரங்கீலாவோட வானல அவர் மறந்துட்டாரே. ரங்கீலா, நீங்க பறக்க முயற்சி பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கைதிங்களோட ரூம கண்டிப்பா பவர்ஸோட சீல் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா சரி, நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். ருத்ரா, நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம 4 பேரும் அவங்க கிட்ட அரெஸ்ட் ஆவறதுக்கு தான் வந்தோம்னு தெரியாது. இப்போ அடுத்த பிளான் என்னன்னு சொல்லு ருத்ரா. இவங்க 4 பேர் எந்த பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்க? நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு சீக்கிரமா எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். So simple. Plan is mission escape. சீக்கிரமா வாங்க. மைரா, வருண், சீக்கிரமா நீங்க போய் சேர்ல உட்காருங்க. டேபிள விடாம புடிச்சுக்கோங்க. ஆனா ருத்ரா, இது உட்கார டைம் இல்ல, ஓடுற டைம். மைரா சொல்றது கேளு, போய் உட்காரு. Ibaiska, Flyo! தாத்தா, ஷாக்கால் அனுப்புனவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இல்ல, அவங்க இங்க இருந்து தப்பிக்க கூடாது. போய் அவங்கள பிடிங்க. ரங்கீலா, சீக்கிரமா வாங்க. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ருத்ரா, அவங்க நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. Ibaiska, too! ருத்ரா, திரும்பி பார்க்காத, கொஞ்சம் முன்னாடி பாரு. இந்த பக்கம் ஷாக்கால் வேற வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிணறு இருக்கு, இன்னொரு பக்கம் பள்ளம் இருக்கு. என்ன பண்றது? ஏய், நீங்க கவலைப்படாதீங்க பசங்களா. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். சேசிங் சோஹான், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சன ஜாக்கிரதை. நான் என் மேஜிக்கல் குளோப் வழியா பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பசங்க உன்னோட ருத்ரா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன். திரும்பி போங்க. நீ அனுப்புன அவங்க கிட்ட சொல்லிடு. திரும்பவும் அவங்க சன் சிட்டிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதையை நான் ஒரே அடியா முடிச்சிடுவேன். இந்த ஷாக்கால் எப்படி நல்லவரா மாறினாரு? யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற ஷாக்கால் நல்லவரா இருக்காரு, தாத்தா கெட்டவரா இருக்காரு. தேங்க்யூ ஷாக்கால் சார், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் கண்ணா. ஜேசிங் ரொம்ப மோசமானவன். அப்பாவி ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் கூட என்னோட பேலஸ்க்கு வாங்க. இதுக்கப்புறம் இந்த டேபிள நீங்க பறக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த ஷாக்கால் எப்போ சாரா மாறினாரு?
தேங்க்யூ ஷாக்கால் சார். மைரா வருண் கூட அவரை சார்னு கூப்பிடுறாங்களா? ஆனா எக்காரணம் கொண்டு நான் மட்டும் சார்னு கூப்பிடவே மாட்டேன். ஹலோ எவ்ரிவன், நம்மளோட புது விருந்தாளிய மீட் பண்ணுங்க. யாரும் பயப்படாதீங்க. இவங்க பாக்குறதுக்கு ருத்ரா அவனோட நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க. ஷக்லீனா, ஜெனி, ஜாடி. ஹலோ ஜோகா, ஜாய்கா, விருந்தாளிங்களை வந்து கவனிங்கப்பா. என்னால முடியாது. எதிரிங்கள விருந்தாளிங்க மாதிரி நாங்க கவனிக்கணுமா? இத மட்டும் நான் எப்பவும் பண்ணவே மாட்டேன். அடடா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இவங்க அவங்களும் இல்ல. இவங்களோட உபசரிப்புல நம்ம எந்த குறையும் வைக்க கூடாது. புரிஞ்சுதா? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த சாப்பாட்டை நம்மளால நம்பி சாப்பிட முடியாது. நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மள ஒரேடியா மேல அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் என்னோட சாப்பாடையே சாப்பிடுறேன். ருத்ரா, நாம நம்ம சாப்பாடையே சாப்பிடலாமே. நாம எதுக்கு ஷாக்கால் சார கஷ்டப்படுத்தணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல ருத்ரா. உன் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இருக்கிற பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பரவாயில்ல, நீங்க உங்க சாப்பாட சாப்பிடுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கடைசியை நான் தான் சாப்பிடுவேன். ருத்ரா, நீ சன் சிட்டில இருக்கிற ருத்ராவை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபிளா இருங்க, அதுக்கப்புறம் நாம விளையாடலாம். ஓகே? சொல்றது சரிதான் ஜெனி. ஷாக்கால் சார், நாங்க தெரியாம மிரர் வேர்ல்டுக்குள்ள இருக்க சன்சிட்டிக்கு போயிட்டோம். இப்ப நாங்க எப்படி திரும்ப போகிறது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். அலாசாரோட லைப்ரரியில மிரர் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட புக்ஸ் இருக்கும்பா. அதுல இங்கிருந்து போறதுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. ஆமால, இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே இருக்கும்போது அலாசா சாரோட லைப்ரரி இருக்கும்ல. தேங்க்யூ ஷாக்கால் சார். நாங்க அங்க போய் புக்கை எடுத்துக்கிறோம். ருத்ரா, திரும்ப திரும்ப அவரை ஷாக்கால் சார்னு சொல்லி கூப்பிடாத. அவருடைய வேலைக்கும் முகத்துக்கும் சாருங்கிற வேடே செட் ஆகல. ரங்கீலா, நாங்க கிளம்புறோம் ஷாக்கால் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ருத்ரா. ஆல் தி பெஸ்ட். அலாசா சார், எப்படி இருக்கீங்க? அட ருத்ரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கு. நான் நல்லா இருக்கேன். சொல்லு ருத்ரா, உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மிரர் வேர்ல்டோட புக் வேணும். முதல்ல நீங்க உட்காருங்க, நான் மேஜிக்ல புக்க வர வைக்கிறேன். அலாசா சார், புக் எங்க இருக்கு? ருத்ரா, இந்த புக்க பிடி. என்கிட்ட இருந்து ஈஸியா புக்க வாங்கிடலாம்னு நினைச்சீங்களா? மிரர் வேர்ல்டுக்கு வந்து மிரர் வேர்ல்டு புக்கையே கேக்குறீங்க? ஜெய்சிங் இங்க வந்து சேர்ற வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும். ஜெய்சிங், உங்க கைதிங்க இதோ இங்க இருக்காங்க, வந்து கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ அலாசார். உளவாளிகளே, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? அவ்வளவு சுலபமா என்கிட்ட இருந்து உங்களால தப்பிச்சிட முடியுமா? அலாசார், நீங்க உங்களை கண்காணிங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். அலாசா சார், அது என்னன்னா யானையோட பல்லு பாக்குறதுக்கு ஒன்னும் சாப்பிடுறதுக்கு வேறையா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். இந்த மிரர் வேர்ல்ட்ல எல்லாமே தலைகீழா இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி நல்லவரா இருப்பீங்க? அதனாலதான் நாங்க எங்களோட இமேஜ அனுப்பணும். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட சேர்ல உட்கார்ந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. காய்ஸ், சீக்கிரமா புக்க தேடுங்க. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு.
புக் கிடைச்சிடுச்சு. இல்ல வேண்டாம், அந்த புக்கை எடுத்துட்டு போக கூடாது. புக் ப்ரொடெக்டர், என் விருப்பத்தை மீறி அவன் புக் எடுத்திருக்கான். அவனை தடுத்து நிறுத்து. புக்கு திருப்பி கொடுத்துரு, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ருத்ரா, இது என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. புக் ப்ரொடெக்டோ, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இது பண்ண வேண்டியதா இருக்கு. இபாய்ஸ்கா டிஸ்மேண்டலோ. உங்களை யாரு கட்டி போட்டது? அவங்க எல்லாம் எங்க? அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த வெளிச்சம் கண்களுக்கு நல்லதில்ல. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆனா தொடர்ந்து இதே மாதிரியே வெளிச்சம் வந்துகிட்டே இருந்தா ருத்ராவால எப்படி புத்தகம் படிக்க முடியும்? நான் கண்டிப்பா புக்க படிப்பேன். இபாய்ஸ்கா மேஜிக்கல் காகல் கிரியேட்டோ. என்ன எழுதிருக்கு? ருத்ரா, என்ன எழுதிருக்கு? சீக்கிரமா படிச்சு சொல்லு. இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். வருண், வெயிட். எனக்கு தெரியுது, ஆனா இதை நான் எப்படி படிக்கிறது? இந்த புக்ல எல்லாமே தலைகீழா தான் தெரியுது. நல்ல சோதனைப்பா இது. புத்தகம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் திறக்க கஷ்டமா இருந்துச்சு, இப்ப படிக்க கஷ்டமா? நல்லது பண்ணா கேட்டதுதான் நடக்குது. இதுக்கு அப்புறமா நம்ம விதியில என்னதான் எழுதிருக்குன்னு தெரியலையே. ரங்கீலா, விதி சரியில்லைன்னு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. தாத்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை விட அதிகமா நம்ம கிட்ட தைரியம் இருக்கணும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. ருத்ரா, இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டா தெரியும். புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணு. பிரில்லியன்ட் மைரா. இந்த புக்ல மிரர் இமேஜ் இருந்துச்சு, அதனாலதான் தலைகீழா தெரிஞ்சது. இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க இருந்து தான் முடியும். பூமியில தான் உன்னோட இலக்குக்கு போக வேண்டிய அடையாளம் இருக்கு. சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கான வழியை திறக்கலனா அதுக்கப்புறம் நீ ஒரேடியா இந்த பக்கம் தான் இருந்தாகணும். ருத்ரா, இந்த லைன்ஸ்கான அர்த்தம் என்னன்னு புரியலையே. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, சூரியனோட கடைசி வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போய் ஆகணும். எங்க இருந்து வந்தோமோ அங்க போகணும். நம்ம மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரேடியா இங்கதான் இருந்தாகணும். என்னமோ எனக்கு மட்டும் இங்க இருக்கிறது பிடிக்கிற மாதிரி சொல்றீங்க. எனக்கு அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரமா வாங்க. என்ன ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு ஓடலாம் நினைக்கிறீங்களா? லைப்ரரியில இருந்து புக்கு திருடி ஓடி இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைக்க போகுது. நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தண்டனை குறைவா இருக்கும். இல்லனா வேண்டாம் ருத்ரா, மேஜிக் பண்ணாத. அவனை நீ மேஜிக்கலா தாக்குனினா அது திரும்பியும் உன்னதான் வந்து மறுபடியும் தாக்கும். பண்ணு, மேஜிக்கா யூஸ் பண்ணு. எதுக்காக நிறுத்திட்ட? பயந்துட்டியா? தாத்தா அடிக்கடி சொல்வாரு, பிரச்சனை எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் சரி தன்னோட தைரியத்தையும் நம்பிக்கையும் இழக்கவே கூடாதுன்னு. இங்க பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னால அவங்கிட்ட மேஜிக் பண்ண முடியாது, ஆனா உன்னால மேஜிக் பண்ண முடியும்.
இதுதான் உன்னோட பிளானா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீ மேஜிக் பண்ணுவ, ஆனா பவர்ஸ் என்னோட தான் இருக்கும். எனக்கு முன்னாடி வா. என்ன நடக்குதுங்க? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா உங்களால இங்க இருந்து போக முடியாது. Yes, Rudra, we did it. மைரா, வருண், வாங்க நம்ம போய் தாத்தாவை கூட்டிட்டு வரலாம். போலி ருத்ரா, நான் மறுபடியும் கண்டிப்பா வருவேன். அவன் ரொம்ப கோவமா இங்க இருந்து போயிருக்கான். அவன் கண்டிப்பா இங்க வருவான்னு நான் நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா ரிட்டர்ன் பாயிண்ட்டுக்கு போயே ஆகணும். நீங்க போய் அந்த சர்க்கிள தேடுங்க. நான் அந்த போலி ருத்ராவை தடுக்கிறேன். அவன் எப்படியோ சீக்கிரமா வந்துருவான். நீங்க எவ்வளவு தப்பிக்க முயற்சி பண்ணாலும் சரி, நாங்க நிச்சயமா உங்களை தப்பிக்க விட மாட்டோம். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ஓ, நீ என் கூடவே சண்டை போடுவியா? இந்த ஜெய்சிங் கூடவே நீ சண்டை போடுவியா? ஓகே, உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துடுவோம். இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து போங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சீக்கிரமா அடையாளத்தை தேடுங்க. இந்த ஜெய்சிங்கோட முகத்தை என்னால இப்படி பார்க்க முடியலப்பா. எவ்வளவு நேரம் தான் உன்னால தப்பிக்க முடியும்?
சர்க்கிள் கிடைச்சிருச்சு. கீழே பாருங்க, அப்புறம் வெளியே போங்க. ருத்ரா, இந்த இடத்துல கீழே பாருங்க, வெளியே போங்கன்னு எழுதி இருக்கு. இல்ல வருண், கீழே பார்க்காத. இங்க என்ன இருந்தாலும் சரி, அது தலைகீழ தான் நடக்கும். நான் போலீஸ் ரவ தடுக்கிறேன். எஸ் ருத்ரா, இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. நீங்க ட்ரீ ரோட்ஸ் கிட்ட மிரர் வேர்ல்டோட ஜெய்சிங்கையும் ருத்ராவையும் பிடிக்க வேண்டாம்னு சொல்லு. விட்டுடா சொல்லு. ருத்ரா, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உன்னால தப்பிக்க முடியாது. நீ இந்த அப்பாவி பசங்க கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துகிட்டு இருக்க. இனி ஏதாவது ஒன்ன நீ பண்ணணும்னு நினைச்சாலும் அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா இந்த ஷாக்கால். நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீ பண்றத பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. உனக்கு உயிர் பயம்னு ஒண்ணு இருந்தா இவங்கள போக விட்டுரு. இப்ப நாங்க போறோம் ஷாக்கால். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க கண்டிப்பா திரும்பி வருவோம். வாங்க பசங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க இருந்து கீழே இல்ல மேலதான் பார்த்தாகணும். அப்பதான் தலைகீழா இருக்க இந்த வேர்ல்ட்ல இருந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும். தேங்க் யூ ஷாக்கால் சார், நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ ஷாக்கால் சார். சொல்லணும்னு நினைக்கல, ஆனா இப்ப சொல்லிதான் ஆகணும். தேங்க் யூ வெரி மச் ஷாக்கால் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பசங்களா. அங்க பாருங்க, வெளியே போறதுக்கான வழி இருக்கு. எஸ். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, நீ இந்த தடவை வேணா தப்பிச்சிருக்கலாம், அடுத்த தடவை தப்பிக்க மாட்டேன். நம்மளோட போராட்டம் இதோட முடியாது ருத்ரா. நான் திரும்ப வருவேன். ஷாக்கால் சார், இந்த தடவை நான் உங்களை விட்டுடுறேன். ஏன்னா நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. ஆனா அடுத்த தடவை விட மாட்டேன். அவ என்ன பார்த்து சாருன்னு சொல்றா. அப்புறம் என்ன சொன்னா, நான் அவனுக்காக நிறைய உதவி பண்ணனா. அது எப்போ? ஜக்லினா, நான் அவனுக்கு எந்த உதவியும் பண்ணல தானே. எப்ப பண்ண சொல்லு. பாய் ஷாக்கால் சார்.
இருக்கு. மறுபடியும் சர்றா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியலையே. ஏதாவது சொல்லிட்டு போக பசங்களா. ஏய் ஏய் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு மேஜிக்ல கெமிக்கல்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி தர போறேன். இப்போ நான் இந்த ரோடிக்ஸோ கெமிக்கல்ஸை பிளமிக்ஸோ கெமிக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் கெமிக்கல்ஸை கூட மிக்ஸ் பண்ணி இந்த சொல்யூஷனை ஒரு பொருள் மேல வச்சேன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடும். லைக் பெலிக்டோட்டிக்? ஃபெலிக்டோட்டிக் இல்ல, டெலிபோர்ட்டிங். ஓகே ஓகே ஓகே. இப்போ உன்னுடைய புக்க என்னுடைய டேபிளுக்கு டெலிபோர்ட் பண்ணு. என்னால பண்ண முடியும் சார். அந்தர் மந்தர் காளிக்கல் அந்தர் சூ. ஜெனி ஜோடி, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தான் சிரிக்கிறீங்க. உங்க மேஜிக் அவ்வளவு பெர்ஃபெக்ட்னா நீங்களே பண்ணி காட்டுங்க. இந்தாங்க புக், நீங்களே டெலிபோர்ட் பண்ணி காட்டுங்க. இது ஒரு பெரிய விஷயமா என்ன? அத நாங்க இப்பவே பண்ணி காட்டுறோம். கிடிஸ் மிடிஸ் மேக் இட் சூஃப். சார், என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. கிளாஸ் ரூம்ல யார் கத்துறது? யார் கத்துறது? ஜோடி. மேம், ஆக்சுவலி நான் இவங்களுக்கு கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்படி ஆச்சு. சார் மேஜிஷியன், நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. 2 மணி நேரம் நீங்க டிடக்ஷன் ரூம். ஆனா மிஸ் செக்யூரிட்டி, நான் ஒரு டீச்சர். நான் கூட அந்த ரூமுக்கு போகணுமா என்ன? ஐயோ மிஸ்டர் மேஜிஷியன், நான் உங்களை சொல்லல, ஜோடி தான் சொன்னேன். ஜோடி 2 மணி நேரம் டிடக்ஷன் ரூம். இல்ல மேம், ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா ஜோடி வந்து என்ன ஜெனி, நீயும் 2 மணி நேரம் டிடென்ஷன் ரூம். ஆனா மேம் 3 மணி நேரம் டிடென்ஷன் ரூம். இன்னைக்கு இது போதும், இது போதும். மம்மி, இன்னைக்கு எங்களுக்கு இன்டர்நேஷனல் இன்சல்ட் ஆயிடுச்சு. இந்த இன்டர்நேஷனல் இன்சல்ட்னா என்ன? மம்மி, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? நம்ம ஸ்கூல்ல வெளிநாட்டுல இருந்து வந்து பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எதிரிலயும் எங்களுக்கு இன்சல்ட் நடந்துருச்சு. அப்போ இன்டர்நேஷனல் இன்சல்ட் தானே? சரிப்பா, சரி சரி, நான் எப்படியாச்சும் ருத்ராவை பழி வாங்குறேன். நானும் அவங்கள இன்டர்நேஷனல் இன்சல்ட் பண்றேன். என் அப்பாவி வெகுலி பசங்களா, நான் எப்படியாச்சும் ருத்ராவை பழி வாங்கியே தீர்வேன். ஜூஸ் ப்ளீஸ்.
தேங்க்யூ சோ மச் வருண். இன்னைக்கு மிஸ் செக்யூரிட்டியோட முகத்தை பார்க்கணுமே. அவங்களால முடிஞ்சா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். மேடம் கானூனோட ஆபீஸ்ல இருந்து அவங்களோட குளோப் காணாம போயிருக்குது. இது எந்த பசங்களோட சேட்டையா இருந்தாலும் உடனே அவங்களோட குளோப கொண்டு வந்து கொடுத்துருங்க. எடுத்தவங்க அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டா அகாடமில இருந்து 2 வாரம் மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுவோம். ஆனா நானே கண்டுபிடிச்சேன்னா அவங்கள அகாடமில இருந்து நிரந்தரமா நீக்கிடுவோம். பிரின்சிபல் ரூம்ல இருந்து திருடணும்னா அவங்களுக்கு நிறைய கட்ஸ் தேவை. யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? வருண், அது என்ன லைட்? ருத்ரா, அங்க பாரு, ரேக் பின்னாடி. இது எங்க இருந்து வந்துச்சு? சீக்கிரம் அங்க போய் கொடுத்துட்டு வரலாம். இத திருப்பி கொடுக்க போனாலும் அவங்க நம்ம 3 பேரையும் ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அகாடமில இருந்து எக்ஸ்பெல் ஆக கூடாதுன்னு கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. அப்போ திருட்டு பழி நம்ம மேல தானே விழும். ஒரு நிமிஷம், நான் இது மேஜிக்கால திரும்ப அமுச்சிடுறேன். இபாய்ஸ்கா சக்கும் டெலிபோர்ட்டும். நான் ட்ரை பண்றேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பிரின்சிபல் ரூமுக்குள்ள மறுபடியும் போயிடு. வேணாம் வேணாம் வேணாம். மைரா, யாரு யாரது? குளோப் கிடைச்சிருச்சு. ஹலோ ஹலோ மிஸ் செக்யூரிட்டி, சொல்லுங்க மேடம் கானுங்கோ. என்னோட குளோப் கிடைச்சிருச்சு. சர்ச் கேன்சல். என்னோட ஆபீஸ்ல தான் இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. குளோப் கிடைச்சிருச்சு. மேடம் கானூன் குளோ. நான் ஸ்கூல்ல எல்லாரையும் எப்படி மிரட்டின தெரியுமா? திருடினவங்க பயந்து குளோப கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ மிஸ் செக்யூரிட்டி. யூ ஆர் வெல்கம் மேடம். நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். மிஸ் செக்யூரிட்டி, குளோப் மறுபடியும் காணாம போயிடுச்சு. சர்ச் மறுபடியும் ஆரம்பிங்க ப்ளீஸ். இங்க என்னதான் நடக்குது? ஆல் ஸ்டூடண்ட் அலர்ட். மறுபடியும் யாரோ குளோப மாயமாக்கிட்டாங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். ஆனா க்ளோ எப்படி மாயமாச்சு? நம்ம அதை அங்க வச்சுட்டு தானே வந்தோம். ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? யாரோ அதை திரும்ப நம்ம ரூம்ல வச்சிருப்பாங்களோ? வாங்க போய் பார்க்கலாம். இது என்னது? என்னாச்சு? குளோப் என்னோட பேக்குக்குள்ள வந்துருச்சு. யாரோ நம்மள மாட்டி விட பாக்குறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம். பாத்து பசங்களா. சாரி சார். திருடு அதோ தப்பிச்சு போறான். புடிங்க. இப்படி காரிடார்ஸ்குள்ள பறக்க கூடாது. சாரி மிஸ் செக்யூரிட்டி, நாங்க குளோப் தீவ்ஸ பார்த்தோம். ருத்ரா, மைரா, வருண் தான் திருடுறாங்க. நாங்க அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கோம். சீக்கிரம், அவங்க அந்த பக்கம் போறாங்க. ஓகே, வாங்க போலாம். MBTV ஸ்கேன் ஆல் தி லொகேஷன். ஈகிள்ஸ் ஸ்கூல்ல எமர்ஜென்சி. ருத்ரா, மெஹரா, வருண பிடிங்க.
நில்லுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. எனக்கு நாளே சரியில்லை. பிடிங்க அந்த திருடங்களை. Zibaiska, Jelly Creato! Flying barriers activate. Aerobic class barriers activate. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பேரியர்ஸ் எல்லாம் நீக்கிடுங்க. மைரா, நீ மறந்துட்டியா? உன்னோட மேஜிக் பேனிக்ல ஒரு பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் வருண் எழுப்பு, இங்க இருந்து போலாம். இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. ருத்ரா, அந்த மிரர்ஸோட சைஸ் பெருசா இருக்கு. நம்ம அந்த பக்கமா ஒளிஞ்சுக்கலாம். அவங்க 3 பேரும் அந்த வாசல் வழியா தான் போனாங்க. நில்லுங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. டைம் கம்மியா இருக்கு. அந்த பில்லர் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். ஐடியா. அங்க பாருங்க, 3 ஃப்ளவர் வாஷ் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ திருட அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பான்னு தோணுது. வா பிடிக்கலாம். எங்க தப்பிச்சு போவீங்க? சார், எப்படி இங்க இருந்து அங்க ஷிஃப்டிங் நடந்துட்டு இருக்கு? அது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லுங்க, நீங்க எதுக்கு அப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் அப்படி எதுவும் பண்ணல. நீ திருடுன, உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களால இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு. இப்ப நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு வாட்டி க்ளோவை எங்க ரூம்ல வைக்கிறீங்க, இன்னொரு வாட்டி எங்க பேக்ல வைக்கிறீங்க. என்ன விஷயம் சார்? சொல்லுங்க. நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஐ வில் ஹெல்ப் யூ சார். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, No, no. ஜாக்கால், ப்ளீஸ் என் ஃபேமிலியை விட்டுடு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் தான் மெஜிஷியன், பயங்கரமான ஆளு. என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாகால். நான் சொல்றத கவனமா கேளுங்க.
உங்க ஃபேமிலியை நீங்க காப்பாத்தணும்னா நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை செய்யணும். அதாவது ருத்ராவை உங்க ஸ்கூல்ல இருந்து நீக்கிறணும். இல்ல இல்ல வேண்டாம், என் ஒய்ஃப் அப்புறம் பசங்களை எதுவும் செஞ்சிடாத. நான் ருத்ராவை சிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத ப்ளீஸ். நான் சொன்னதை நீ சரியா செய்யணும். அப்படி செய்யல உன்னை கொன்னுடுவேன். போ, சொன்ன வேலை செய். ருத்ரா தப்பிச்சானா உன் ஃபேமிலி தப்பிக்காது, பாத்துக்க. ஓ அப்படியா? இதான் விஷயமா சார்? ஈகிள் மேன், பிடிங்க அவங்களே. சாரி ருத்ரா, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என் குடும்பம் ஆபத்துல இருக்கு. மைரா, வருண், லிஃப்ட்ல போங்க. எஸ் எஸ், அவங்கள பிடிங்க பிடிங்க. ஐயோ, Zibaiska, boom, tick, tick, boom! பசங்களா பயப்படாதீங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. அங்க ருத்ரா கதை முடிஞ்சதும் நீங்க தாராளமா வீட்டுக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? ருத்ரா! ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். என்ன மாட்டி விடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. பாய் பாய் ருத்ரா! பசங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப நன்றி ருத்ரா, ரொம்ப நன்றி. ருத்ரா, சீக்கிரம் உன் பேக கொடு. பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். எடு சீக்கிரம். நான் பேக் செக் பண்றேன் மிஸ் செக்யூரிட்டி.
இங்க பாருங்க, இங்க பாருங்க, குளோப். இது வாட்டர்மெலன் ஆச்சு. வாட்டர்மெலன் வாட்டர்மெலனே தான். நாங்க ரூமுக்கு போய் அதை சாப்பிடலாம் நினைச்சோம். மேடம் கானூன் கோ. குளோப் மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்துடுச்சு. இந்த குளோப் ரொம்ப விலை உயர்ந்தது. இனிமே நான் இத ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குவேன். மிஸ் செக்யூரிட்டி, இந்த விளையாட்டை யார் விளையாடினாங்கன்னு இப்பவே விசாரிங்க. ஓகே மேடம் கானூன் கோ, நான் இப்பவே விசாரிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் மெக்டிஷியன். தேங்க்யூ நான் தான் சொல்லி ஆகணும் ருத்ரா. தேங்க்யூ வெரி மச். நீ என்னுடைய ஃபேமிலியை காப்பாத்திட்ட. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.